வெல்கம் டு டெக் நிச்சு. இந்த வீடியோ என்ன பற்றி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தம்ப்நெயிலில் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது நெட்டு ஒர்க் ஆகலையா, அதுதாங்க வந்து இந்த டாபிக். இதில் என்னடா ஒரு டாபிக், ஆனால் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சின்ன செட்டிங் தான் பண்ணணும். இந்த சின்ன செட்டிங் பண்ணாலே வந்துட்டு நெட் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். சரி, ஓகே, டாபிக்ல போறதுக்கு முன்னாடி இதை சொல்லிக்கிறேன். இதெல்லாம் என்னடா பெரிய ஒரு ஒரு ஃபோன் பேசும்போது ஃபோனுக்கு தானே பேசுவாங்க, நெட்டா ஒர்க் ஆகணும் அப்படின்னு கேட்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு யாருக்கு யூஸ்னா, இப்போ வந்துட்டு கரண்டே ஏதோ இப்போ லவ்வர்ஸ்க்குலாம் வச்சுக்கோங்க, இந்த ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் 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 அது மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாங்க, எதுவுமே இருக்காது. அப்போ அவங்க நினைப்பாங்க, சே நம்ம ஃபோன் பேசும்போது நெட் ஒர்க் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நான் நினச்சிருக்கேன், உடனே வந்துட்டு நீ லவ் பண்ணுறியா அப்படிலாம் கேட்டுறாதீங்க. இப்போ நான் வந்து பேசிக்காக ஃபோன் பேசினா வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். பேசும்போது சில டைம் எனக்கே கண்டென்ட் இருக்காது. பேசும்போது என்னடா பேசுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இருப்பேன். அப்போதான் என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, சார் ஃபோன் பேசும்போது நெட்டு ஒர்க் வந்து எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அவங்க பாட்டுக்கு அவங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, நம்ம ஃபோனில் நெட்டு ஏதாவது ஸ்வைப் பண்ணிட்டு ஏதாவது ஸ்டேட்டஸ் ஏதாவது பார்த்துட்டு இருப்போம். அது ஒரு ஃபீலே வேற லெவலாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு சரி இந்த மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் நான் கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்தா சடனாக எனக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஒர்க் ஆனதுக்கப்புறம் அவங்க அங்கே பேசிட்டு இருப்பாங்க, நான் எங்கள் ஃபோனில் நெட் யூஸ் பண்ணிருப்பேன், வேற லெவலாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம பேசும்போது இவன் வாட்ஸ்அப் இந்த இதாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான்லாம் வந்துட்டு சந்தேகப்படாதீங்க. ரொம்ப டாபிக் போர் அடிச்சுன்னா தான் வந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பேன். ஓகே, அதெல்லாம் விடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இங்கே பாருங்க, இந்த செட்டிங் மாற்றதில் வந்துட்டு உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். நீ வந்துட்டு உங்களுக்கு கால் பேசும்போது போரே அடிக்காமல் நீங்கள் ஜாலியாக காலும் பேசலாம், ஜாலியாக நெட் யூஸ் பண்ணலாம், ஒரே நீ உங்கள் ஜாலி தான். சரி, வளன்னு பேசாமல் நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போய்க்குங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மொபைல் நெட்ஒர்க்குன்னு இருக்கா, இதுக்குள்ளே தாங்க அந்த செட்டிங்கே இருக்குது. இதுக்குள்ளே அந்த செட்டிங் இருக்கா, போனதுக்கப்புறம் இந்த ஓல்ட் ஹெச்டி கால் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆஃப் ஆகிருக்கும். ஏண்டா இது ஒரே ஒரு செட்டிங் தானான்னு கேட்காதீங்க, இது தாங்க செட்டிங்கே. ஓல்ட் ஹெச்டி காலை மட்டும் இப்படி ஆன் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுங்க, இங்கே மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஓல்ட் லைட்னு இருக்கும். இதை ஏன் ஆஃப் பண்ணி வச்சேன்னா, இப்போது இந்த சார்ஜிங் பக்கத்தில் எது இருக்குமோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ பார்த்துங்க, கொஞ்சம் க்ளீனாக இருக்கா. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கா. இதோ வரட்டும், ஜிமிபா வந்துருச்சா. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்காக வேண்டி தான் நான் ஆஃப் பண்ணியே வச்சுருந்தேன். ஆனால் இது ஆன் பண்ணாதான் நெட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நமக்கு எப்படி வசதி, சரின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சாச்சுங்க. இது தாங்க செட்டிங்கு. இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் பேசும் போதே நெட்டு ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்துட்டு நெட்டு பார்த்துட்ருப்பேன், பார்க்க வந்துட்டு ஏதோ கால் வந்துச்சுன்னா இந்த 4G இருக்கா, இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கட் ஆகிரும். இதுதான் வந்து நெட்டு. ஆனால் இப்போது இது ஆன் பண்ணதுக்கப்புறம் யாரோ ஃபோன் பேசினாங்க கூட இந்த 4G வருது. அப்போ என்ன அர்த்தம்னு வந்துட்டு நெட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பார்த்தீங்களா அந்த செட்டிங்கு? அவ்வளோதாங்க செட்டிங். அந்த ஒரே ஒரு கிளிக்கு தான். இந்த ஒரு கிளிக்குனாலே நீ உங்கள் காலில் ஓஹோன்னு மாற போகுதுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு ட்ரிக்கை வந்து காமிச்சு கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். அது என்ன ஹெல்ப்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த கண்டென்ட் யோசிக்கிறதுக்கு பெரிய வேலையாக இருக்குது. என்ன கண்டென்ட்னே தெரிய மாட்டேங்குது. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது புதுசாக இதை பற்றி பண்ணலாமே அதை பற்றி பண்ணலாமே இதை கண்டென்ட் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நானும் பாட்டு கொஞ்சம் ஈஸியாக அதை பற்றி தெரிஞ்சுன்னா நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூஸாக போடுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த லவ்வர்ஸ்ல இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமா வந்து நீங்களும் சீக்கிரமா பார்க்க முடியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இனி அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது டெக் நிச்சு. பை பாய்.